ಈ ವಿಷಯದಲ್ಲಿ RS BJP ಮಾತಾಡಬೇಕಾಗಿಯ ವಿಷಯದಲ್ಲಿ ಎಲ್ಲ ತುಂಬಾ ಡೇಂಜರ್. ದಯವಿಟ್ಟು 5 ವರ್ಷ ಕೆಲಸ ಮಾಡಿದೀನಿ. ಆ ಕೆಲಸದಲ್ಲಿ ನನ್ನ ತಮಿಳನ್ನೇ ಯಾರು ನೋಡಿಲ್ಲ. ಆಗ ಇವರುಗಳು ಮಾಡ್ತಾ ಇರೋದು ஃபுல் பாலிடிக்ஸ். தயவிட்டு ತುಂಬಾ உஷாராக கன்னட மக்களும். இதைத்தான் நான் திரும்ப சொல்றேன், அவங்களுக்கு புரியுற பாடல சொல்றேன். ஏன்னா எனக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டிற்கே நன்றி சொல்ல வேண்டும். நான் மேடையில் பேசும்போது உயிரே உறவே தமிழே என்று சொன்னதற்கான அர்த்தத்தையும் நான் முழுமையாக உணர்கிறேன். நன்றி, வணக்கம். கிஷோர் ரொம்ப ಅರುமையான ವಾರ್ತೆಯಲ್ಲಿ பேசிக்காரு, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಅழகಾ பேசிக்காரு. ಒಂದು ಭಾಷೆಯಲ್ಲಿಂದು ಒಂದು ಭಾಷೆ ಬಂದರೆ ಅದು ಅವಮಾನ ಅಲ್ಲ. ಯಾಕಂದರೆ ಎಲ್ಲ ಭಾಷೆಗಳು ಎಲ್ಲಿಂದನೂ ಹೊಟ್ಟು ಬಂದಿರ್ತವೆ. ಸೊ ಹಂಗಂತ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಭಾಷೆ ಮೇಲೆ ಒಂದು ಭಾಷೆ ಕೀಳು ಅಂತ ಆಗ್ಬಿಡೋಲ್ಲ. ಕನ್ನಡವೂ ಎಲ್ಲಿಂದನೂ ಹೊಟ್ಟು ಬಂದಿದೆ, ತಮಿಳು ಎಲ್ಲಿಂದನೂ ಹೊಟ್ಟು ಬಂದಿದೆ. ಇದರಿಂದ ಅದು ಹುಟ್ಟು ಬಿಡ್ತು ಅಂದ್ಬಿಟ್ಟು ಈಗ ನನ್ನ ತಾಯಿ ಹೊಟ್ಟೆಯಿಂದ ನಾನು ಹುಟ್ಟಿದೆ ಅಂದರೆ ನನಗೋ ನನ್ನ ತಾಯಿಗೂ ಅವಮಾನ ಆಗಲ್ಲ, ಯಾರಿಗೂ ಅವಮಾನ ಆಗಲ್ಲ. தமிழர்களும் கன்னடர்களும் தெலுங்கர்களும் மலையாளிகளும் வெவ்வேறு பிள்ளைகள் அல்ல, ஒரு உதரத்தில் பிறந்தவர்கள், பங்காளிகள். இன்னும் சரியா சொல்லக்கூடாது, ஒரு தாய் வைத்து பிள்ளவர்கள். நீங்கள் கன்னடத்துலேருந்து கூட தமிழ் பிறந்து சொல்லுங்கள், நம்ம கோவப்பட போகிறது கிடையாது. சொல்லுவதற்கு உரிமை இருக்குது, சரிங்களா? அங்கே உள்ள பிலிம்பேர் சொசைட்டியோட தலைவர் நல்லா பேசியிருக்காரு. இது ஒரு தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான், நேராக வாங்க பேசுவோம் இருக்காங்க. பேசி தீர்வு வரலாம், தவறு கிடையாது. அதையும் இந்த நீதிபதி, இந்த புண்ணியவான் நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு, ஒரு மசூதிகளை போய் ஜெய் ஸ்ரீராம் சொன்னால் அவங்க மனம் எப்படி புண்படும், அப்போ புண்பட ஆகாது அப்படின்னு சொல்லி வழக்கு எடுத்து போயிருக்காரு. அந்த புண்ணியவான் தான் எங்கே நம்ம தக்கலைப்பட விவகாரத்துக்கு கமலஹாசனுடைய இந்த விஷயத்துக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காருன்னா அந்த தீர்ப்பு என்ன லட்சணமாக இருக்குது. வணக்கம், இது சொல் புதிது, நான் உங்கள் தவம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் நிகழ்வு என்னென்னா, அதாவது மொழி குறித்தோ இனம் குறித்தோ மதம் குறித்தோ சாதி குறித்து பேசும்போது மிக கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. என்றால் ஜாதி குறித்து பேசும்பொழுது ஜாதி பற்று கூட இருக்கக்கூடாதுங்கிறத மிக முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டியது. ஆனால் மொழி குறித்து பேசியிருக்கும்போது மொழி பற்று இருக்கலாம், ஆனால் மொழி வெறி இருக்கக்கூடாது என்று தான் பேச வேண்டியிருக்கு. அப்போ நம்ம எந்த இஷ்யூவை கையில் எடுத்து பேசுகிறோமோ அந்த இஷ்யூவில் மிக கவனமாக இருந்தால் மட்டும்தான் ஒரு அடிப்படைவாதத்தில் சிக்காமல் உள்ளதை உள்ளபடி பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படித்தான் தக்கலைப்பட விழாவில் கமலஹாசன் பேசிய பேச்சை நான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர் இயல்பாக இன்னும் சொல்ல வேண்டுமானால் கன்னடர்களும் தெலுங்கர்களும் மலையாளிகளும் தமிழர்களும் ஓர் இனம்தான் என்கிற ஒரு ஓப்பை உருவாக்குவதற்காக, உறவை மேம்படுத்துவதற்காக பேசிய பேச்சை இன்று கன்னட வெறியர்கள், குறிப்பாக மொழி வெறியர்கள்னால் கூட எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. குறிப்பாக BJP RS சேர்ந்த கும்பலை சேர்ந்த மத வெறி கூட்டம் உள்ள அந்த BJP RS சார்ந்தவர்கள் தான் இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்கியிருக்கிறார்கள். மற்றபடி அவர்கள் அடிப்படையில் மனிதநேயமிக்கவர்களோ மொழியியல் வல்லுநர்களோ அல்லது குறைஞ்சபட்ச அரசியல்வாதிகளோ கிடையாது. முழுக்க கலவர கும்பல் அது. அப்போ அந்த கலவர கும்பல்கிட்ட மொழி ரீதியான ஒரு சரியான புரிதலை எப்படி ஏற்படுத்த முடியும்னா ஒருபோதும் ஏற்படுத்த முடியாதுங்கிறத உண்மை. சரி, அவர்களுக்கு ஏற்படுத்த முடியாதுன்னா நீதிமன்றத்துக்காக ஏற்படுத்த முடியுமா? நீதிமன்றத்தின் வாயிலாவது ஒரு நல்ல வழிகாட்டலை பெற முடியும்னு கமலஹாசன் அங்கே போயிருக்காரு. ஆனால் அங்கு அது நடக்கவில்லை. காரணம் என்றால் எல்லா துறையும் பெரியார் சொன்னதான் திரும்பவும் சொல்ல வேண்டியிருக்கிறது. நாம் ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் எல்லாம் ஒரு கல்வி அறிவிட்டு ஒரு நிலைக்கு வந்த பிறகு நம்மளுடைய சட்டப்பூர்வமாக நமது நீதியை நிலைநாட்ட போகும் பொழுது அங்கேயும் ஒரு முட்டுக்கட்டை போடுவதற்காக நீதிமன்றம் முழுக்க பார்ப்பனர்கள் இருப்பார்கள் அப்படி சொன்ன விஷயம் இன்றளவும் உண்மையாக இருக்கிறது. காரணம், அங்கே நாக பிரசன்னானுங்கிற ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்கிறது, ஒரு நீதிபதி தானா அப்படிங்கிற சந்தேகப்படும் அளவிற்கு தீர்ப்பை, அதாவது அட்வைஸுங்கிற பேரில் உடனே தள்ளியிருக்கிறார் தான் சொல்ல வேண்டும். அப்படி ஒரு வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. ஆனால் அப்படி சந்தேகப்பட வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் அவருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வழக்கில் ஒரு இருதரப்பட்ட ஒரு மதம் சார்ந்த ஒரு சிக்கலில் கூட பார்த்தீங்கன்னாக்க ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். குறிப்பாக மசூதிக்கு சென்று, குறிப்பாக மத வெறியர்கள் இருவர் அந்த இதுக்குள்ளே போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மசூதிக்குள்ளே போய் ஜெய் ஸ்ரீராம் சொல்லியிருக்காங்க. அதை இப்படி இப்போ எங்கள் மதம் புண்படுது, அதுக்கு அவங்க மேலே வழக்கெடுங்கன்னு சொன்னால் இந்த நீதிபதி, இந்த புண்ணியவான் நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு, ஒரு மசூதிக்குள்ளே போய் ஜெய் ஸ்ரீராம் சொன்னால் அவங்க மனம் எப்படி புண்படும், அப்போ புண்பட ஆகாது அப்படின்னு சொல்லி வழக்கை எடுத்து போயிருக்காரு. அந்த புண்ணியவான் தான் எங்கே நம்ம தக்கலைப்பட விவகாரத்துக்கு கமலஹாசனுடைய இந்த விஷயத்துக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காருன்னா அந்த தீர்ப்பு என்ன லட்சணமாக இருக்கும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஆக எல்லா இடங்களிலும், குறிப்பாக நான் சரியாக சொல்ல வேண்டுமானால் தமிழ்நாட்டில் GR சுவாமிநாதன் இருப்பது போல் கர்நாடகத்திலும் GR சுவாமிநாதன் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க.
இப்போ நான் சொல்லி விளக்க வேண்டிய அவசியம்னு நினைக்கிறேன். அப்போ இவங்க சொந்த கருத்தை சொல்வதற்கு அவர் என்ன சொல்றாரு, மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாரு. மன்னிப்பு கேட்கணும் மட்டும் இல்லாமல் அப்படி என்ன ஈக்கோங்கிறாரு. அப்போ மன்னிப்பு கேட்கணும் ஈக்கோன்னா ஒரு தவறு செய்யறதா மன்னிப்பு கேட்கலாம், தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு வரலாற்று பூர்வமான விஷயத்தை, மொழியியல் அறிஞர்கள் நிரூபித்த விஷயத்தை, ஜோர்ஜ் ஹார்ட்வெல் போன்ற மிகப்பெரிய மொழியியல் வல்லுநர்கள்லாம் ஒரு சொன்ன விஷயத்தை மறுக்கிறதுக்கு என்ன இருக்கு? அப்போ அதவே மன்னிப்பு சொல்றானாக்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் அழுத்தம் ஆதிக்கம் நீதிமன்றத்திலும் இருக்கிறது என்பதற்கு உதாரணம் தான் இந்த நீதிபதியோட இந்த அட்வைஸ் கருத்தை மன்னிப்பு கேளுங்க சொல்ற விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது. இதில் கராரா கமல்ஹாசன் பக்கம் நம்ம நிற்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் கமல்ஹாசன் பேசியது மொழிவெறி தொனியிலோ அல்லது இன்னொரு மொழியை அவமானப்படுத்தும் தொனியிலோ பேசவே இல்லை. மாறாக ஒரு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்குவது போல், ஒரு மத நல்லிணக்கத்தை உருவாக்குவது போல், ஒரு மொழி ரீதியான ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்காக தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் தவிர ஒரு மொழி அவமானப்படுத்தும் நோக்கில் அவர் பேசப்படவே இல்லைங்கிறத ஒரு அரசியல் நுனிப்புள் நிறைந்தவர்களுக்கு கூட அந்த விஷயம் தெரியும். அப்போ அதையும் தாண்டி இது அரசியலாக்க யாருனாக்க கர்நாடகாவில் உள்ள பிஜேபி ஆர்எஸ்எஸ் சார்ந்த வாட்டாள் நாராயண போன்ற, அதாவது இங்கே உள்ள சீமான்கள் இருக்காங்கல்ல, அதுபோல் வாட்டாள் நாராயண கர்நாடக சீமானாக இருக்கிறார். அவனுங்க தான் இது ஊதி பெருசாக்கி இன்னைக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாக்கியிருக்கிறார்கள். இதில் கன்னட மக்கள் ரொம்ப என்ன கன்னட மக்கள் எப்பொழுதுமே ஓரளவுக்கு இணக்கமானவர்கள் தான். அங்கு உள்ள அரசியல்வாதிகள் தான் இதில் பிரிவினை உருவாக்கி அவர்கள் ஒரு அரசியல் லாபம் அடைவதற்காக செய்கிறார்கள். அதனால் நான் கர்நாடகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடம் வேலை செய்திருக்கிறேன். கன்னட மக்களோடு பழகிருக்கிறேன். மண்டியா போன்ற மாவட்டங்களாம் சென்றிருக்கிறேன். அவர்கள் உபசரிப்பதிலும் பழகுவதிலும் நல்ல கைதேர்ந்த நண்பர்கள். அதனால் அவர்கள் மொழியிலே சில விஷயத்தை சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. ಈ ಆರ್ಎಸ್ ಬಿಜೆಪಿ ಮಾತಾಡಬೇಕಾಗಿಯ ವಿಷಯದಲ್ಲಿ ಎಲ್ಲ ತುಂಬಾ ಡೇಂಜರ್. ದಯವಿಟ್ಟು கிட்டத்தட்ட 5 ವರ್ಷ ಕೆಲಸ ಮಾಡಿದೀನಿ. ಆ ಕೆಲಸದಲ್ಲಿ ನನ್ನ ತಮಿಳನ್ನೇ ಯಾರು ನೋಡಿಲ್ಲ. ಆಗ ಇವರುಗಳು ಮಾಡ್ತಾ ಇರೋದು ಫುಲ್ பாலிடிக்ஸ். தயவிட்டு ತುಂಬಾ உஷாராக கன்னட மக்களும். இதைத்தான் நான் திரும்ப சொல்றேன், அவங்களுக்கு புரியுற பாடல சொல்றேன். ஏன்னா முழுக்க இது பண்ணக்கூடிய ஒரு முழுக்க அரசியல்வாதிகள் அரசியல் செய்கிறார்கள். குறிப்பாக பிஜேபி அரசியல் செய்கிறது. இதை புரிந்து கொண்டால் தமிழர்களும் கன்னடர்களும் தெலுங்கர்களும் மலையாளிகளும் வெவ்வேறு பிள்ளைகள் அல்ல, ஒரு உதிரத்தில் பிறந்தவர்கள், பங்காளிகள். இன்னும் சரியா சொல்லக்கூடாது, ஒரு தாய் வைத்து பிள்ளவர்கள். நீங்கள் கன்னடத்துலேருந்து கூட தமிழ் பிறந்து சொல்லுங்கள், நம்ம கோவப்பட போகிறது கிடையாது. சொல்லுவதற்கு உரிமை இருக்குது, சரிங்களா? மகனை அப்பன்னு சொன்னா அப்பனை மகன் சொன்னாலும் தவறுன்னு கிடையாது. ஆனால் அப்பன் மகன்கிறது உறுதி இல்லையா? தாய் மகன்கிறது உறுதி இல்லையா? அக்கா தங்கைங்கிறது உறுதி இல்லையா? அப்போ திராவிட மொழி குடும்பம் என்பது முழுக்க ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது வரலாற்று பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட விஷயம். இந்தியாவே திராவிடர்களுக்கு சொந்தம் என்பதால் உண்மை. அப்படி இருக்கும்போது இந்த பங்காளி சண்டை இழுத்து விடுவது யார்? ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான். இதே அமித்ஷா என்ன சொல்லியிருக்காரு? எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம் சொல்லியிருக்காரு. அப்போ எவனுக்குமே கோபம் இல்லையே. ஏன் கோபம் இல்லை? அந்த அளவுக்கு அரசியல் மலிந்து விட்டதா, அல்லது பார்ப்பனிய ஐடியாலஜியோடைய கொத்தரைமையாக எல்லாம் இருக்கிறார்கள் என்ற கேள்வி இயல்பு வருமா இல்லையா? அப்போ கமல்ஹாசன் பேசியது முழுக்க ஒரு நல் விஷயத்திற்காக, ஒரு கலை விழாவில் ஒரு கலை வளர்ப்பதற்காக, மொழி நல்லிணக்கத்திற்காக பேசப்பட்ட விஷயத்தை இன்று அரசியலாக்கியிருக்கிறார்கள். அந்த அரசியலாங்கிறது நீதிமன்றம் வரை நீடிக்கிறதுங்கிறது தான் இங்கே ரொம்ப அபத்தமான விஷயம். அப்போ இந்த விஷயத்தில் நாம் தெளிவாக இருக்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக இங்கே சீமான்கள் வாயை துறப்பதை கவனமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா அங்கே வாட்டாள் நாராயணன் என்ன செய்கிறானோ அர்த்தம் இங்கே சீமான் செய்கிறான் அப்படின்ற புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே கூட பார்த்தீங்கன்னாக்கா கேஜி படத்தை ஓட மாட்டோம், கன்னட படத்தை அடித்து நொறுக்கும்ன்றாங்க. இதே முட்டாள்தனம்னா அவங்க அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வாட்டாள் நாகராஜர்களிடமும் சீமான்களிடமும் தான் நம்ம கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. மற்றபடி மொழியியல் ரீதியாக மொழி ஒற்றுமைக்காக பேசப்பட்ட கமல்ஹாசனுடைய வார்த்தை திரிக்கப்பட்டிருக்கிறது மட்டும் உறுதி. இதோட விடக்கூடாது. உயர்நீதிமன்றத்திலும் எல்லா காவி செயல்பாடுகள் அதிகமாக இருக்கிறது. அப்போ அதை தாண்டி நிற்கணும்னா உச்சநீதிமன்றத்துக்கு கமல்ஹாசன் செல்வதான் சரி. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி அங்கே உள்ள பிலிம்பேர் சொசைட்டியோட தலைவர் நல்லா பேசியிருக்காரு. இது ஒரு தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான், நேரம் வாங்க பேசுவோம் இருக்காங்க. பேசி தீர்வு வரலாம், தவறு கிடையாது. அதையும் மீறி தடை என்றால் உச்சநீதிமன்றத்திற்கு கமல்ஹாசன் செல்வதுதான் சரி. ஏனென்றால் இப்போ பிஆர் கவாய் அவர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கிறார். அவர்தான் பல விஷயங்களை உன்னித்து கவனித்து கொண்டிருக்கிறார். பல நல்ல தீர்ப்புகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் மீது நமக்கு அதீதமாக நம்பிக்கை இருக்கிறது. காரணம், ஒடுக்கப்பட்ட சமூகம் என்பதற்காக மட்டுமல்ல, இந்திய அரசு சட்டத்தின் மீது நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறார். அப்போ சங்கித்தனமாக வரக்கூடிய தீர்ப்புகள், அறிவுரைகள் எல்லாத்தையும் தாண்டி சிலவற்றை நாம் நம்பித்தான் ஆக வேண்டியிருக்கிறது. கமல்ஹாசன் உச்சநீதிமன்றம் செல்வது மேல் இல்லை. அதையும் தாண்டி பேச்சுவார்த்தை சுமூகமாக ஒரு முடிவுக்கு கொண்டு வரோம்னா தாராளமாக கொண்டு வரலாம். கிஷோர் ரொம்ப அருமையான வார்த்தைகளை பேசியிருக்காரு, கன்னடத்தை அழகாக பேசியிருக்காரு. ಒಂದು ಭಾಷೆಯಲ್ಲಿருந்து ಒಂದು ಭಾಷೆ ಬಂದರೆ அது அவமானம் அல்ல. நான் அக்கட அப்படி ப்ரீத் ಮಾಡலாம். அதாவது அந்த மாதிரி ஃபுல்லாக, அதாவது ஒப்பீனியன் என் பர்சனல் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லி தெளிவாக பேசியிருக்காரு. ಒಂದು ಭಾಷೆயிலேருந்து ಒಂದು ಭಾಷೆ ಬಂದರೆ அவமானம் அல்லங்கிற தெளிவாக பேசியிருக்காரு.
அதே மாதிரியே துணை முதல்வர் சிவகுமார் இருக்கார் இல்லைங்களா, அவரும் தெளிவாக பேசியிருக்காரு. நம்ம தான் தென்னிந்தியர்கள், இதெல்லாம் பிரச்சனை பண்ணி பெருசாக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த இதை வச்சு அரசியல் செய்வதை நான் கண்டிக்கிறேன் இருக்கார். இந்த மாதிரியான அணுகுமுறை கர்நாடகத்திலும் எதிரொலிக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டிலும் ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறது. சீமான் சில ஆட்களை தவிர எல்லோருமே தெளிவாக இருக்கிறார்கள், விஷயத்தை உள்ளதை உள்ளபடி பார்க்கிறார்கள். அப்போ இதையும் தாண்டி அரசு செய்வது யார் என்றால் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் கலவர கும்பல் மட்டும்தான் என்பதை திரும்ப திரும்ப நாம் நினைவூட்ட வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் தமிழக மக்களும் கர்நாடக மக்களும் விழிப்புணர்வு மட்டும் இருந்தால் மட்டும்தான் இந்த அரசியலுக்கு யாரும் பலியிட ஆக மாட்டோம் என்பதால் திரும்ப திரும்ப அதை வலியுறுத்த வேண்டியிருக்கிறது. இந்த நேரத்தில், இந்த தருணத்தில் கமலஹாசனுடைய கரத்தை நாம் வலுப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. காரணம் என்னவென்றால் கமலஹாசன் பல விஷயங்கள் நம்ம முரண்படுறோம், சில கருத்து வேறுபாடுகள்லாம் அதிகமாக இருக்கிறது. பல நேரங்களில் அவர் குழப்பவாதியாக இருந்து பல விஷயங்கள் பேசித்தார் என்றாலும் கூட இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கிறார், கராராக இருக்கிறார். அது சரியாக சொல்ல வேண்டும்னால் தமிழின் பக்கமும் கன்னடத்தின் பக்கமும் இருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா அவருடைய கையாண்ட அந்த மொழி அவ்வாறான மொழி. அதையும் தான் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, நான் கர்நாடகத்தில் படம் ஒத்தி வைக்கப்படுகிறதுன்ட்டார். அப்போ ஒருபோதும் மன்னிப்பு கேட்காத முதல் முறையே பண்ண அன்பும் மன்னிப்பு கேட்காதுன்னு சொன்னார். அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வாறான மிரட்டல் வந்தால், தவறாக புரிந்து கொள்ளப்பட்டால் நான் எப்படி மன்னிப்பு கேட்குற வார்த்தையும் பயன்படுத்திருக்கிறார். அதையெல்லாம் ஒருபடி தாண்டி கர்நாடகத்தில் திரையிடம் என்பது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அங்கே திரையிடலாம் பரவாயில்ல, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்ற கரார் சொல்கிறார். உண்மையிலே சொல்கிறேன், கமலஹாசன் கரத்தை நாம் வலுப்படுத்தலாம் ஆக வேண்டும். ஏனென்றால் அவர் சரியாக தெளிவாக இந்த விஷயத்தில் இருக்கிறார். அதனால் கன்னட மக்களும் தமிழ் மக்களும் தெளிவாக இருக்கிறார்கள். கமலஹாசனும் துணை முதல்வர் சிவகுமாரும் கிஷோரும் தெளிவாக இருக்கிறார்கள். எல்லோருமே தெளிவாக இருக்கிறார்கள். இதில் குட்டையை குழப்புவது, கலவரை தூண்டுவது பிஜேபியாக இருக்கிறது. வாட்டாள் நாராஜன் போன்ற மொழி வெறியர்கள் மட்டும் இருக்கிறார்கள். இங்கே சீமானிடமும் கவனமாக இருக்க வேண்டும், அங்கே வாட்டாள் நாராஜனும் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான தருணத்தில் நாம் உணர்ச்சி வசப்படாமல் மொழி இணக்கத்தை உருவாக்குவதற்காக, கலையை ஊக்குவிப்பதற்காக, குறிப்பாக சினிமா துறையை ஊக்குவிப்பதற்காக சரியான முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கிறது. நீதிமன்றங்களும் கூட அரசியல் சாயம் பூசப்பட்டு விட்டதோ என்கிற ஒரு ஐயம் இயல்பாக இருக்கிறது. காரணம், அவருடைய தீர்ப்பு, அறிவுரை சொன்ன விதம் மிக அபத்தமாக இருக்கிறது. அதெல்லாம் தாண்டி தமிழர்களும் கன்னடர்களும் ஒரு தாய் பிள்ளை என்பதை மறந்துவிடக்கூடாது. தொடர்ந்து கமலஹாசனுடைய கரத்தை வலுப்படுத்துவோம், உள்ளுடைய மக்களிடம் பரப்புவோம். தயவு செய்து தமிழ் மக்களும் கன்னட மக்களும் இணக்கமாக இருக்க வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.